வணக்கம் ஃப்ரெண்ட், வெல்கம் டு DFC Samayal Kitchen. இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற ரெசிபி வந்து ஒரு டிசர்ட் ரெசிபி, அதாவது குய் லாப்பிஸ். இன்னொரு பேரில் என்ன கூப்பிடுவாங்கன்னா லேயர் கேக். இந்த குய் லாப்பிஸ் வந்து எங்கே ஃபேமஸ்னால் மலேசியா, சிங்கப்பூர், ப்ரூனை, தாய்லாந்து இந்த கண்ட்ரிலலாம் வந்து இந்த குய் லாப்பிஸ் ரொம்ப ஃபேமஸ்ஸு. இதை வந்து எப்படி செய்கிறதுன்னு கிராம் கணக்கில் இந்த வீடியோவில் உங்கள்கிட்ட காட்ட போகிறேன். அதுக்கு முன்னுக்கு இந்த சேனலை வந்து நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே வந்து சேரும். இப்போ வாங்க குய் லாப்பிஸ் செய்கிறதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு வாங்க பார்க்கலாம். சீனி வந்து 120 கிராம், மரவள்ளி கிழங்கு மாவு வந்து 90 கிராம், அரிசி மாவு வந்து 240 கிராம், உப்பு வந்து 5.5 கிராம், சிரப் ரோஸ் வந்து 8 கிராம், கட்டியான தேங்காய் பால் வந்து 220 கிராம், கடைசியாக வந்து தண்ணி வந்து 550 கிராம். இவ்வளோதான் குய் லாப்பிஸ் செய்கிறதுக்கு பொருட்கள். இப்போ வாங்க குய் லாப்பிஸ் செய்கிற முறையை பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பெரிய பவுல் எடுத்துக்கிங்க. ஏற்கனவே எடுத்து வச்ச தண்ணி அதுக்குள்ளே ஊற்றுங்க. அது கூட வந்து கட்டியான தேங்காய் பாலையும் உள்ளே ஊற்றுங்க. அதுக்கப்புறம் வந்து உப்பையும் அது உள்ளுக்கு சேர்த்துருங்க. அது கூட சீனியும் உள்ளுக்கு சேர்த்துருங்க. இப்போ வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஏன்னா சீனியும் உப்பும் வந்து இந்த தண்ணிக்குள்ளே நல்லா கலந்துடணும். உப்பும் சீனியும் வந்து தண்ணியில் நல்லா கலந்து வந்த பிறகு இந்த ஸ்டேஜில் வந்து மரவள்ளி கிழங்கு மாவையும் கூட வந்து அரிசி மாவையும் ஆட் பண்ணிடுங்க. இப்போ வந்து இந்த மாவு வந்து ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. முக்கியமான விஷயம் வந்து மாவு வந்து சின்ன சின்ன கட்டியாக இருக்கக்கூடாது. அந்த அளவுக்கு நீங்கள் நல்லா ஸ்மூத்தாக மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ பார்த்தீங்கன்னா மாவு வந்து ஸ்மூத்தாக நல்லா மிக்ஸ் பண்ணி வந்துருச்சு. எந்த சின்ன சின்ன கட்டியாகவும் மாவில் இல்லை. இப்போ இந்த மாவு வந்து 2 பிரிவாக பிரிச்சிருங்க. இதோட டோட்டல் வெயிட்டை பார்த்தீங்கன்னா 1 கிலோ 200 கிராம். அதனால வந்து 600 பிரிக்கிறோம். இந்த மாவை வந்து 2 பிரிவாக பிரித்த பிறகு அதில் ஒரு மாவில் வந்து சிரப் ரோஸை வந்து ஆட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த குய் லாப்பிஸோட மாவு வந்து ரெடி ஆகின பிறகு இதை தூக்கி சைட்டில் வச்சுட்டு அவிக்கிறதுக்கு ப்ரிப்ரேஷன் செய்வோம். இப்போ வந்து ட்ரே எடுத்து அது மேலே வந்து பட்டை தடி விடுங்க. இது எதுக்கு செய்கிறோன்னா அப்போ தான் வந்து குய் லாப்பிஸ் எடுக்கும் போது ட்ரேயில் வந்து ஒட்டாது. பானையில் வந்து தண்ணியை வந்து சூடாக்கிடுங்க. அதுக்கு மேலே வந்து அவிக்கிற பானையை வந்து மேலே வைங்க. அதுக்கு உள்ளுக்கு வந்து ட்ரேயை வந்து உள்ளுக்கு வைங்க. அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து மூடியை போட்டு மூடிடுங்க. இந்த ட்ரே வந்து சூடான பிறகு தான் மாவே வந்து உள்ளுக்கு ஊற்ற முடியும். இப்போ இந்த ட்ரே வந்து சூடாயிடுச்சு. முதல் லேயர் வந்து வெள்ளை மாவு வந்து உள்ளுக்கு ஊற்றுங்க. மாவெல்லாம் வந்து ஊற்றின பிறகு சரிசமமாக்கிட்டு மூடி எடுத்து மூடிடுங்க. இந்த முதல் லேயரை வந்து 6லேருந்து 7 நிமிஷம் வந்து அவிக்க வைங்க. 7 நிமிஷம் பிறகு மூடியை திறந்து மூடியில் இருக்கிற தண்ணியை வந்து தொடச்சிருங்க. அப்போ தான் வந்து அந்த தண்ணி வந்து மாவில் வந்து உழுவாது. அதுக்கப்புறம் வந்து செகண்ட் லேயர் வந்து சோப்பு மாவு எடுத்து ஊற்றுங்க. சோப்பு மாவை ஊற்றி சரிசமமாக ஆக்கின பிறகு இதை வந்து ஒரு 5 நிமிஷம் அவிக்க வைங்க. இதுக்கப்புறம் ஊற்றுற லேயர்லாம் வந்து 5 நிமிஷம் அவிச்சா போதும். கடைசி லேயர் மேல் பகுதியில் ஊற்றும் போது 10 நிமிஷம் நம்ம அவிக்கணும். கம்ப்ளீட்டாக லேயர் பை லேயர் மாவை ஊற்றி அவிச்ச பிறகு இந்த ட்ரேயை வந்து அவிக்கிற பானையிலேருந்து வெளியாக்கிடுங்க.
இந்த குய் லாப்பீஸை வந்து வெட்டுற மண்ணுக்கு 2 ஹவர் வந்து ஆற வச்சுருங்க. இப்போ நம்ம செஞ்ச வெஜிடேரியன் குய் லாப்பீஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. மறக்காமல் இந்த ரெசிபியை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குய் லாப்பீஸ் வந்து ரொம்ப சுவையாக இருக்கும், சூப்பராக இருக்கும். நீங்கள் செஞ்ச பிறகு இந்த வெஜிடேரியன் குய் லாப்பீஸ் வந்து எப்படி வந்திருக்கு, என்ன மாதிரி சுவையாக இருக்குன்னு உங்களோட ஃபீட்பேக்கை வந்து காமெண்ட் பாக்ஸில் வந்து எழுதி போடுங்க. அப்படி இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் தட்டி விடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ வந்து உங்களுக்கு உடனே வந்து சேரும். மீண்டும் இன்னொரு புது வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.